இப்போ நம்மளோட டென்ட் முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம டென்ட்டுக்குள்ளார போலாம். வாங்க 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 வாங்க. டென்ட் நிஜமாலவே வேற லெவல்ல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட் தான் செய்ய போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? சோலார் டென்ட் தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முக்கியமா என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும்னா, ஒரு நிமிஷம் எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த மாதிரி சோலார் பேனல் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படும். நான் இந்த சோலார் பேனல லூம் சோலார் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இவங்க தான் இந்தியாவோட நம்பர் 1 மோனோகிறிஸ்டலின் மேனுஃபேக்சரிங் பண்ற சோலார் கம்பெனி. இவங்க கிட்ட 10 வாட்ல இருந்து 375 வாட் வரைக்கும் சோலார் பேனல் இருக்கு. இப்போ நான் வச்சிருக்கிறது 180 வாட் மோனோகிறிஸ்டலின் சோலார் பேனல். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி இந்த சோலார் பேனலை வச்சு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்தா இந்த சோலார் பேனலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனும் அண்ட் டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சோலார் பேனல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வாட்ல சோலார் பேனல் வேணுமோ அந்த வாட்ல கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் சோலார் டென்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி 4 குச்சி எடுத்துக்கோங்க. இந்த குச்சி பேர் வந்துட்டு மூங்கில் குச்சின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 6ல இருந்து 7 அடி இருக்கும் இந்த 4 குச்சியுமே. அப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் கேன் 4 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் கேனை ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டா ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் ஆக்ஸா பிளேடை இப்படி உள்ளார விட்டு இப்படி கட் பண்றப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்படி உள்ளார விட்டு டருக்கு 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 டருக்குன்னு கட் பண்ணிடலாம். இதை நீங்க ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்றப்போ கொஞ்சம் சேஃபா கட் பண்ணுங்க, கையெல்லாம் கீச்சிக்காம கட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி முடிக்கணும். கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சொர சொரப்பா இருக்கும். அதை நீங்க சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி இப்படி லைட்டா தேய்ச்சிடுங்க. அந்த மாதிரி நீங்க பண்றப்போ தான் இந்த இடத்துல நீங்க கையை வச்சு இப்படி உராசுறப்போ உங்க கை கிழிக்காம இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அழகா சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சாச்சு. இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா மாறிடுச்சு. இதே போல 4 வாட்டர் கேன்லயும் கட் பண்ணி சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிருங்க. 1 2 3 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4த்தையும் முடிச்சாச்சு. அப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் பாத்ரூம் கதவு என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்துச்சு. இதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் வீடியோ பண்றதுக்காக. இது பிளாஸ்டிக் கதவு தான், வெயிட் கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் கட்டுறதுக்கு கயிறு தேவைப்படும், அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்டா இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டிக் ஷீட் தேவைப்படும், அதாவது கவர் தேவைப்படுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட லென்த் டு பிரெத் எவ்வளவுனா 12 feet into 15 feet. அவ்வளவு பெருசா இருக்குங்க ஓபன் பண்ணா. அவ்வளவுதான் இது செய்யறதுக்கான முக்கியமான பொருளே. சரி ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லங்க, கமலஹாசன் சார் மாதிரி பண்ண ட்ரை பண்ண, எனக்கு வரலன்னு நினைக்கிறேன், வச்சு செஞ்சிடாதீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம உண்மையாலே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற கேனை எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவுல நீங்க வச்சிருக்கிற குச்சை எடுத்து மிடில்ல வச்சுட்டு இதை சுத்தி ஃபுல்லா நீங்க மண்ணை கொட்டணும். நீங்க கொட்டுறப்ப எந்த மண் வேணா கொட்டிக்கலாம் இதுக்குள்ளார. இதே போல இந்த வாட்டர் கேன் ஃபுல்லா கொட்டணும் மண்ணை. அப்பதான் இந்த குச்சி வந்துட்டு நல்லா ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா நிக்கும். ஒன்ஸ் இது ஃபுல்லா மண்ணை நீங்க கொட்டிட்டதுக்கு அப்புறம் இதுக்குள்ளார தண்ணி ஊத்துங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். கரெக்டா இந்த குச்சி மிடில்ல நிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊத்தலாம். அதே போல இந்த 4 வாட்டர் கேன்லயே குச்சை வச்சுட்டு மண்ணை கொட்டிட்டு தண்ணி ஊத்திருங்க. அதுக்கப்புறம் இதே போல 4 கழியை சுத்தி வச்சு சணல் கவரை யூஸ் பண்ணி கட்டிடுங்க. இதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் செய்யணும். அன்பார்ச்சுனேட்லி சேஃப்டி மெஷர்ஸ்க்கு கிளவுஸோ கண்ணாடியோ இல்லாததுனால அப்படியே செய்யறேன். நீங்க செய்யறப்போ சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணேன்னா கட்டிங் வீலை யூஸ் பண்ணி இந்த டோர்ல இருந்து இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ டோர் மட்டும் நல்லா சூப்பரா தெரியுது. இப்போ இதை நம்ம பாதியா கட் பண்ணணும். சரி, கட் பண்றதுக்காக தான் இங்க லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டான மெஷர்மெண்ட்ல 2 ஈக்குவலா கட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டோரை 2 ஈக்குவலா கட் பண்ணியாச்சு.
இந்த இடத்துல நாங்க செஞ்ச அதே டென்ட்டை நாங்க அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சோ பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டென்ட் இந்த இடத்துல தான் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க இந்த இடத்துல செஞ்ச டென்ட் வந்துட்டு காத்தால அப்படியே கீழே விழுந்துருச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட 1 டே கிட்ட அதை அப்படியே பொருள்லாம் எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கா இருக்கட்டும் இல்ல செய்யறதுக்கா இருக்கட்டும் நான் அப்படியே ஸ்பெண்ட் பண்ண கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தேன். சோ அது காத்து வந்து அழிச்சு விட்டுறதுன்றதப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, அது இயற்கை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டென்ட்டை நம்ம மெத்தியில கட்ட கூடாது. அதுவும் இந்த சீசன்ல எப்பனா பிப்ரவரி மாசமா, இந்த பிப்ரவரி மாசம்லாம் நல்லா செமையா காத்தடிக்கும். சோ அந்த சீசன்ல வந்துட்டு நம்ம மெத்தியில எதுவுமே கட்டக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு பலமா காத்தடிக்கும். சப்போஸ் நீங்க இந்த சீசன்ல கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வீட்டு தோட்டத்துல கட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இடத்துல நீங்க டென்ட்டை கட்டி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த டென்ட் கட்டுறதுக்கு கூட இடம் இல்லாம மெத்தியில தான் கட்டி வச்சிருக்கேன். நான் எதுக்கு இந்த டென்ட்டை இந்த இடத்துல இருந்துட்டு இந்த இடத்துல கட்டி இருக்கேன்னா, இந்த இடத்துல பக்கத்துல செவுரு இருக்குல்ல, சோ காத்து என்னதான் அதிகமா அடிச்சாலும் டென்ட் கீழே விழாதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால தான் நான் செவுத்து பக்கத்திலே கட்டி வச்சிருக்கேன். பாப்போம் கீழே விழுதா இல்லையான்னு. இப்போ நம்ம இந்த டென்ட்டை ஃபுல்லா கட்டி முடிக்கலாம் வாங்க. இதுக்கு மேல நாம கட் பண்ண டோர் அப்படியே பக்கத்துல போட்டாச்சு. இதுக்கு மேல இந்த ப்ளூ கலர்ல தார்பாய் போட்டு கட்ட போறேன். இதே போல நீங்களும் தார்பாயை மேல போட்டு இந்த சைடை கட்டி விட்டுருங்க. அதே போல இந்த சைடும் கட்டி விட்டுருங்க. இப்போ இந்த தார்பாய்க்கு மேல நம்ம சோலார் பேனலா வச்சுக்கலாம். சோலார் பேனலை இதுக்கு மேல நீங்க அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல சோலார் பேனல் இருந்து வரக்கூடிய வயரை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டிக் கவரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள இருந்து கவரை வெளில எடுக்கலாமா? இது செம பெரிய கவருங்க. இந்த கவரை நாங்க இந்த டென்ட்டை சுத்தி ஃபுல்லா கட்ட போறோம். சோ அதுக்கு இதுல இந்த மாதிரி ஓட்டை கொடுத்திருப்பாங்க. இந்த ஓட்டை வழியா இந்த மாதிரி கயிறை யூஸ் பண்ணி நாங்க கட்ட போறோம் அந்த கழியில. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நாம வச்சிருந்த பெரிய தார்பாய இந்த டென்ட்டை சுத்தி அப்படியே இந்த மாதிரி கயிறை யூஸ் பண்ணி கட்டிட்டோம். சோ இந்த இடத்துல தான் நம்மளோட டோர் இருக்கு. வேற ஒரு சின்ன தார்பாயை எடுத்துட்டு இந்த இடத்துல மேல மட்டும் கட்டிட்டு இதை நம்ம இப்படி டோர் மாதிரி அழகா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த பக்கமும் தார்பாய் இருக்கு. இருங்க, நான் பேக் சைடு டென்ட்டோட பேக் சைடு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதே போல இந்த இடத்துலயும் தார்பாய் தான் கட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட டென்ட் முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு. சோ சுத்தி பாக்குறப்ப தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட டென்ட்டுக்குள்ளார போய் எப்படி இருக்குன்னு பாப்போமா? இப்போ நம்ம டென்ட்டுக்குள்ளார தான் இருக்கோம். டென்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சோ உங்களுக்கு பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் நம்ம சோலார் பேனல்ல இருந்து லைட்டை கனெக்ட் பண்ணணும். அது இன்னும் நம்ம பண்ணல. சோ இப்போ நம்ம லைட்டை தான் கனெக்ட் பண்ண போறோம். அப்படியே இப்போ சோலார் பேனல் விட்டு வெளியில வந்தா ஒட்டு மொத்தமா நம்மளோட டென்ட் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளார ஒரு ஆள் தாராளமா போயிட்டு படுத்து தூங்கலாம். அந்த அளவுக்கு இடம் தான் நான் விட்டு கட்டி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய ஒயரை சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்து பேட்டரிலையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதே போல இன்வெர்டர்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அது கூட அங்க லைட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இன்வெர்டர் ஆன் பண்ணா லைட் எரியும் பாருங்க. ஸோ எரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு இன்னமும் தெளிவாக புரியலன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எரிய வச்சு காமிச்சிருக்கிறது ஏசி லைட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இவ்வளோ கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இதுவே நீங்க டிசி லைட் வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய பவரை உங்களோட லைட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட் பக்காவா எரியும். என்கிட்ட இப்போ டிசி லைட் இல்லாததுனால நான் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நான் டென்ட்டுக்குள்ளார கொண்டு போய் வச்சுக்க போறேன். இப்போ நம்மளோட டென்ட்டுக்குள்ளார எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம டென்ட்டுக்குள்ளார போலாம். நம்ம டென்ட்டுக்குள்ளார லைட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருக்கோம். சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸும் இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ நம்மளோட இன்வெர்டர் சுவிட்ச் ஆன் பண்ணா நம்மளோட லைட் எரியும். சோ இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாமா? ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே மேல லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. வெளிச்சமும் நமக்கு வேற லெவல்ல வருது. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்க ஃபேனை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஃபேனை கனெக்ட் பண்ணல. டென்ட் நிஜமாலவே வேற லெவல்ல இருக்கு. சோ ஒரு ஆள் நல்லா படுத்து தூங்குற அளவுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டென்ட் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கோங்க. சரி ஓகே, இப்ப நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோலார் டென்ட் எப்படி செய்து நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. நான் இந்த சோலார் டென்ட்டை 180 வாட் சோலார் பேனல் வச்சு செஞ்சிருந்தேன். உங்களுக்கு வேணா நீங்க இதை 50 வாட் சோலார் பேனல் வச்சு கூட செஞ்சுக்கலாம். 50 வாட் சோலார் பேனல் வச்சு நீங்க செய்யறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க எங்க வேணாலும் ஈஸியா கொண்டு போய்க்கலாம். இந்த 50 வாட் சோலார் பேனல் அந்த இடத்துல போயிட்டு நீங்க டென்ட் மாதிரி செஞ்சுட்டு இந்த சோலார் பேனல்ல இருந்து கூட நீங்க கரண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டென்ட்டுக்கு 50 வாட் சோலார் பேனலே போதும். 180 வாட் சோலார் பேனல் தேவையே படாது. நான் எதுக்கு 180 வாட் சோலார் பேனல் வச்சு செஞ்சிருந்தேன்னா, நான் மாடியில செஞ்சிருக்கேன். சோ அதனால தான் 180 வாட் சோலார் பேனல்
வச்சு செஞ்சிருந்தா நீங்க உங்களுக்கு வேணும்னா 50 வாட் சோலார் பேனல் வச்சு செஞ்சாலே போதும். என்ன 180 வாட் சோலார் பேனல் இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரை நீங்க 50 வாட் சோலார் பேனல்ல கனெக்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டென்ட்டுக்குள்ளாரே 24 hour சேலஞ்ச் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் தனராஜ் லாக்ஸ் சேனல்ல வீடியோ போட ட்ரை பண்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.